ஹாய் கைஸ், வெல்கம் டு மனப்பிராண்டி. நாங்கள் வந்து நேற்று கொஞ்சம் பிஸியாக இருந்தனால ரெண்டு பேரும் பிஸியாக இருந்தனால வீடியோ போட முடியல. ஸோ இந்த ஆமா. வீடியோவில் வந்து ஜஸ்ட் குயிக் ரீகேப் ஆஃப் வாட் ஹேப்பன் ஓவர் த வீக்கெண்ட். அப்புறம் நேற்று இன்னைக்கு வந்து கேகேஆர் வர்சஸ் உனக்கு யாரு ஜிடி இந்த மேட்ச், இதோட ரிசல்ட்ஸ்லாம் குயிக் ரிவ்யூ பண்ணிட்டு எம்ஐ வர்சஸ் சிஎஸ்கே மேட்சை இன்டெப்த் அனாலிசிஸ் பண்ண போகிறோம். வீக்கெண்டில் வந்து யாரா ஜெயிச்சா? எல்எஸ்டி ஒன்ல ஆமா. ஆக்சுவலி வாட் எவர் வி பிரெடிக்டட் தட் ஹேப்பன்ட். எல்லாமே ஹேப்பன் லைக் பட் லைக் ஐ காட் பிபிகே ஆர்சிபி ராங். நீ நீ மட்டும் தப்பா சொல்லிட்ட. நானும் ஆமா, ஸ்ரீராமும் வி காட் இட் ரைட். ஆமா. ஸோ எல்எஸ்டி ஜெயிச்சது. அதுக்கு அடுத்த மேட்ச் வந்து யாருக்கு மும்பைக்கு மேட்ச் இருந்துச்சா? இல்ல, மும்பைக்கும் சிஎஸ்கேக்கும் இருந்துச்சு. லைக் செகண்ட் மேட்ச் யாருக்கு வீக்கெண்ட்ல? சாட்டர்டே சாட்டர்டே ஃபர்ஸ்ட் மேட்சா? செகண்ட் மேட்ச் டிசி ஜிடி ஜிடி. ஓகே. அதுக்கப்புறம் அதுல ஜிடி ஒன்ல அதுவும் நம்ம ப்ரெடிக்ட் பண்ணலாம். கரெக்டா ஆமா, தான். நம்ம பெட் பண்ணது கரெக்டாக தான் இருந்துச்சு. ஸோ ஓவரால் கைஸ் லைக் இப்போ ப்ரெடிக்ஷன் ஸ்கோர் லைன் வந்து 0-1 இருந்துச்சு. நான் ஒன்று தப்பா ப்ரெடிக்ட் பண்ணிட்டேன். ஸோ இட் இஸ் அட் லைக் இல்ல, ஃபோர் நான் அந்த ஒரு ஃபோர் டோல் வச்சிருக்கேன், சைடுல போட்டுறேன். நான் இப்போ 4-4 கவுண்ட் இருக்கு. பண்ணி வச்சிருக்கேன். ஓகே, ஓகே. ஸோ வீக்கெண்ட்ல வந்து ஆர்சிபி ஈக்குவலைசர் பண்ணிட்டாங்க. பஞ்சாப் கூட ப்ரீவியஸ் மேட்ச் தோத்தாங்க, ஈக்குவலைசர் ஆயிடுச்சு. அண்ட் ஆமா. ஜிடி வர்சஸ் டிசி. டிசி எப்பவுமே கடைசியில் போய் ஜெயிச்சிட்டு இருந்தாங்க. பட் நாட் அகைன்ஸ்ட் ஜிடி. ஜிடி இஸ் சோ ஸ்ட்ராங். அண்ட் அதான். அண்ட் அதுக்கடுத்து இன்னைக்கு வந்து கேகேஆர் வர்சஸ் ஜிடி. அகைன் ஜிடி இஸ் வெரி ஸ்ட்ராங். கிளினிக்கல் வின். ஜிடி வந்து தே ஆர் லைக் அந்த குட்டி சிஎஸ்கே மாதிரி விளையாடுறானுங்க. ஆமா, பழைய சிஎஸ்கே பார்த்தா ஒன்று இருக்கு. ஆக்சுவலா டீம் டு பீட் ஜிடி தான் நினைக்கிறேன். ஏன்னா லைக் தே கவர்ட் ஆல் தி பேசஸ். லைக் த டீம் இஸ் சோ ஸ்ட்ராங். பவுலிங் ஸ்ட்ராங். அந்த ஹோலி ட்ரினிட்டி டாப் 3 இருக்கானுங்க பாரு, அவனுங்க ஒண்ணுமே பண்ண முடியல. சாய் சுதர்ஷன், சுப்மன் கில் ஒரே மாதிரி ஆடுறாங்கடா ரெண்டு பேரும். லைக் எப்ப பார்த்தாலும் 35 பால் 50 அடிச்சிருக்கான். அவனும் 35 பால் 50 அடிச்சிருக்கான். And Sai Sudarshan போதும். got 550s in 8 innings and he's the orange cap holder. யா. Outstanding performance. ஆக்சுவலா சுமன் கில் இஸ் நாட் அட் இஸ் பெஸ்ட். அப்பயே வந்து காம்பன்சேட் அவன் பெஸ்ட்ல பண்ணுங்க. இருந்தா ஒண்ணுமே பண்ண முடியாது. அது தே ஹேவ் a solid opening. அவங்க வந்து 250 அடிக்க தேவையில்ல. அவங்களோட பவுலிங்க்கு 180 அடிச்சாலே அவங்க ஈஸியா டிஃபெண்ட் பண்ணுவான். கண்டிப்பா. இன்னைக்கு மேட்ச் கூட அகைன்ஸ்ட் லைக் கேகேஆர் டுடே ரைட். லைக் ஸோ இன்னைக்கு மேட்ச் கூட வந்து எனக்கு என்ன ஃபீல் ஆச்சுன்னா லைக் ஜிடி அந்த ஸ்டார்ட் கிடைச்சதுக்கு தே டிடன்ட் ஃபினிஷ் ப்ராப்பர்லி எனக்கு தோணுச்சு. பட் பட் லைக் அவங்க கேகேஆர் எல்லாம் அப்படியே சுருட்டிட்டாங்க. அப்படியே எதுவும் இல்ல, பேச. நடுவுல கொஞ்சம் ஸ்லோ ஆயிட்டாங்க. பட் ஸ்டில் ஆக்சுவலா ஸ்டார்டிங்கே ஸ்லோ தான். 6 ஓவர் 45 தான் இருந்தாங்க பவர் பிளேல இருந்தப்ப. ஆனா விக்கெட்ஸ் நோலாஸ் கிட்ட இருக்கிறது தான் அட்வான்டேஜ். நம்ம பவுலர்ஸ் அவங்க ஏதோ ஃபினிஷர்ஸும் கரெக்டா இருக்காங்க. ஷாருக் கான், அண்ட் ஆல்சோ பாட்டியா. நேத்தும் பாத்தீங்கன்னா பிரசித் கிருஷ்ணா வந்து 2 for 25 in 4 overs. அவன் அவன் எப்படி இப்படி போடுறான்னு இருக்கு நம்ம ஊர்ல. என்னாலயும் நான் நம்பவே முடியல. அண்ட் ரியலி ஐ திங்க் ஜிடி லுக்ஸ் த டீம் டு பீட் சொன்ன மாதிரியே. ஆமா. அண்ட் ப்ராபப்ளி நெஹ்ராவோட கோச்சிங் வந்து ரொம்ப நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். ப்ராபப்ளி இந்தியன் டீமுக்கு கூட ஒரு பவுலிங் கோச்சாவோ இல்ல ஃபியூச்சர்ல கோச்சாவோ வரக்கு நல்ல வாய்ப்பு இருக்கு. ஏன்னா லாஸ்ட் சீசன் வந்து தே லாஸ்ட் ஷமி அண்ட் ஹர்திக் பாண்டியா, 2 வைட்டல் ஆமா, பிளேயர்ஸ். ஆமா. டக்குன்னு அதுல இருந்து அவங்க அதுல கம்பேர் அவங்களால பண்றது கொஞ்சம் கோப் அப் கஷ்டமா பண்ண முடியல. இருந்துச்சு. அண்ட் இந்த ஸோ டைம் சூப்பரா டீம் எடுத்து நல்லா எல்லாத்தையும் கவர் பண்ணிட்டாங்க பேசஸ்லாம். அண்ட் பட்லர் வந்து அகைன் அண்ட் அகைன் நேத்து நேத்து ஒரு 40 ரன்ஸ் ஆஃப் 23 பால்ஸ், 42 43. அண்ட் அதான் அந்த டாப் That's a 3. huge mistake of not retaining Butler and retaining Hitmayer. I இல்ல, don't know. who Bad choice. makes this kind of stupid decisions ரா? பட்லருக்கு ஹெட்மேயருங்கடா 14 கோடி கொடுத்திருந்தா சந்தோஷமா வாங்கிட்டு போயிருப்பான்டா பட்லர். ஆமா, அவன் அவன் வந்து ஒன்றும் மேபி மணிக்கு எதிர்பார்த்தானா என்னன்னு தெரியல. அப்படி இல்ல எதிர்பார்த்திருந்தா இல்ல, ஜூரல் கொடுத்த அமௌண்ட் கொஞ்சம் அங்க கொடுத்துருக்கலாம். யா ஆஃப் கோர்ஸ். ஆக்சுவலா அது மாதிரி பண்ணியிருந்திருக்கலாம். 2 பேருக்கு 18 கொடுத்துருந்துருக்கலாமே. ஜெய்ஸ்வாலுக்கு 18, சஞ்சுக்கு 18, நீ இவனுக்கும் 18 குறைச்சிட்டு ஹெட்மேயர் குறைச்சிருந்திருக்கலாம். ஆமா. இல்ல, ஜொரலை குறைச்சு கொடுத்துருந்துருக்கலாம். இல்ல, ஜெய்ஸ்வால் சாம்சன் அதிக பிரைஸ் கொடுக்கறது நியாயம். யா. மேபி ஜெய்ஸ்வால் சாம்சன் பட்லர் இவங்களுக்கு வந்து ஆல்மோஸ்ட் சேம். கொஞ்சம் கொஞ்சம் மேபி ஜெய்ஸ்வாலுக்கு கொஞ்சம் ரொம்ப அதிகமா, சாம்சன் பண்ண கொஞ்சம் மாதிரி கம்மியா அப்படி கொடுத்துருக்கலாம். பண்ணியிருந்திருக்கலாம். எல்லாத்துக்கும் ஒரு 16.5 அது மாதிரி அதான் பண்ணியிருந்திருக்கலாம். ஸோ அப்படி ஓகே, பண்ணியிருந்திருக்கலாம். ஓகே. ஐ திங்க் நம்ம நம்ம மேட்சுக்கு போயிடும். சிஎஸ்கே மேட்ச் போயிடும். அதுக்கு முன்னாடி ஒரே ஒரு பாயிண்ட். வைபவ் சூரியவன்சி அந்த பையன் வந்து அவளை பத்தி பேசி ஆகணும் நம்ம. வீக்கெண்ட்ல வந்து எனக்கு ஒரு 2 மொமெண்ட்ஸ் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதுல வந்து ஒன் ஆஃப் த மொமெண்ட்ஸ் வந்து அந்த வைபவ் சூரியவன்சியோட ஃபர்ஸ்ட் பால் இறங்கி விட்டா பாரு கவர்ஸ்ல. அப்பா, நான் வந்து எக்ஸ்பெக்டே பண்ணல. உண்மையாவே எக்ஸ்பெக்ட் பண்ணல. நல்ல செம தைரியம், போல்ட்னஸ். முன்னாடி எல்லாம் வந்து நர்வஸா இருக்கும் தான் சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம் நம்ம. டெபியூட் பண்றவங்கலாம் ஓகே அடுத்த மேட்ச் ஆடுவான்னு. டெபியூட் பண்றவங்கலாம் ஃபர்ஸ்ட் பால்ல நான் இருந்தே வந்து நல்லா பெர்ஃபார்ம் அவன் பண்றாங்க. கொஞ்சம் விளையாடும் போது எனக்கு ஒரு டவுட் வேற இருந்தது, இவனுக்கு நிஜமாலுமே 14 வயசு தான் இருக்குமா அப்படின்னு டவுட் வந்துச்சு. ஆனா அவுட் ஆயிட்டு அழுதுகிட்டே போறான், தேம்பி தேம்பி அழுதுகிட்டே போறான். அப்ப கன்ஃபார்ம் பண்ணிட்டேன், சரி இந்த பையனுக்கு 14 வயசு தான். மேபி 14 ஒரு 16 இருக்கும். லைக் இந்த ஏஜ் எல்லாம் மாத்தி போடுறது வந்து காமன் தானே. சின்ன பையன் அழுதுட்டே போறான், தேம்பி தேம்பி அழுதுட்டே போறான்.
எனக்கு அதெல்லாம் பார்க்கும்போது நம்ம ஆளுங்களை இப்படி நான் அப்படியே பார்த்துட்டு இப்படி சிஎஸ்கே பிளேயர்ஸ் திரும்பி பார்த்தா மேபி வைபவோட டெபுட்னாலதான் ஆயுஷ்க்கும் நமக்கு டெபுட் கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். சரி 14 வயசு பையனே ஆடுறான், நம்ம கிட்ட இருக்க யங்ஸ்டரையும் அனுப்பி பார்ப்போம். அவங்க 2 பேரும் அண்டர் 19 ஓப்பனிங் பார்ட்னர்ஸ் தெரியும்ல. அப்படி ஆயுஷும் இவனுமா? ஆமா, இந்த ஏசியா கப் வந்து அண்டர் 19 விளையாண்டப்ப ஆயுஷும் வைபவம் தான் ஓப்பனிங் இறங்கினாங்க. ஓ ஓகே ஓகே, லெட்ஸ் டைவ் இன்டு எம்ஐ vs சிஎஸ்கே ரிவ்யூ. ஸ்டார்ட் பண்ணு. வாட் ஆர் யுவர் தாட்ஸ்? நாங்க நேத்து போடாததுக்கு காரணம் நாங்க பிஸியா இருந்தோம்னு சொல்றதோட நைட்லாம் தூங்காம அழுதுட்டு இருந்தோம், அதனால ஸ்பாட் பண்ணல. அத ஃபைனல் நெயில் இந்த காஃபி அப்படின்ற மாதிரி முடிச்சு விட்டாங்க நம்மள. சோ யா, மும்பை நம்ம சொன்ன மாதிரி மும்பை ஆர் பேக். மும்பை ஆர் எல்லா பேக். டீமும் நம்ம என்ன பண்ணிருந்தாலும் லைக் our team was no like no match actually. that capacity, I mean, this full powered there was never a question that Mumbai will lose the match. எனக்கு வந்து சென்னை ஜெயிக்கும்ன்ற நம்பிக்கை வந்து எனக்கு மேட்சுக்கு முன்னாடியே கிடையாது. அண்ட் ஆல்சோ அட் எனி பாயிண்ட் ஆஃப் டைம் அந்த நம்பிக்கை கிடையாது. இட் வாஸ் ஜஸ்ட் எத்தனை ஓவர்ஸ்ல அவங்க சேஸ் பண்ண போறாங்க அப்படிங்கறதான். எனக்கு வந்து 175 வந்தா மேபி ஒரு அவுட் சைட் சான்ஸ் இருக்குங்கறத என்னோட மனசுல தோணிட்டு இருந்துச்சு. கரெக்ட்டா 170 கிடைச்சாங்க. The stat in that particular pitch they played என்னன்னா the lowest score defended was 206. அங்க லைக் சோ லைக் நம்மால அடிக்கும் போதே யோசிச்சு நம்ம பசங்களே இப்படி அடிக்கிறாங்களே. நம்மால அடிக்கலாம் இல்ல, அதுதான் மேட்ரு. நம்ம என்னன்னா இல்ல ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சாங்க 120 பார்த்துட்டு 175 பாக்குறதுக்கு எவ்வளவு இருக்கு. அதனால ஆக்சுவலி வாட் ஹேப்பன்னா ஃபர்ஸ்ட் நம்ம பேட்டிங் வந்தோடனே அந்த 2 ஓவர் தின்ட்டானுங்க. ரஷீத விட்டுருவான், he is just playing his second match. ஆக்சுவலி பால் நல்லா வந்துச்சு, பால் நல்லா ஸ்விங் ஆச்சு அவங்க போட்டப்ப. ஃபர்ஸ்ட் நான் பார்த்தேன் லைக் இட்ஸ் ரியலி ஹார்ட் டு ஹேப்பன். முன்னாடியே சொன்னாங்க இனிஷியல் 6 ஓவர்ஸ்ல there will be a little bit of tackiness, பால் கொஞ்சம் ஸ்டாப் ஆகி வரும், there will be swing, எல்லாமே கொஞ்சம் பவுலர்ஸ்க்கு ஒண்ணுமே இல்லடா கலீல் போட்டப்ப. அது பால் 1 இனிஷியலா அது ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல மட்டும் தான், அத ஃபர்ஸ்டே சொல்லிட்டாங்க. அதனால பவுலிங் எடுத்துட்டானே ஹார்திக் ஜெயிச்சு. ஆமா, டாஸ் வாஸ் வெரி க்ரூஷியல். அதனாலயே நமக்கு அந்த லக்கும் கிடையாது. ஆமா, இருந்தாலும் அவனுங்க ஆடின அளவுக்கு மோசமா இல்ல பிச்சு. என்ன சொல்றது, நீ ஃபர்ஸ்ட் 6 ஓவர்ல ஆயுஷ் ஸ்கோர் 35 of 12 balls. மீதி 4 ஓவர்ஸ்ல they have scored 13 runs பவர் பிளேல. லைக் ரக்ஷன் இஸ் பிகமிங் a big flop. லைக் அந்த 2 இன்னிங்ஸ் தவிர பெர்ஃபார்மன்ஸே இல்ல. லைக் அண்ட் ஹி இட் வாஸ் ஆல்மோஸ்ட் a runnable innings. யாரு? ரச்சின். இது ஆமா, ரக்ஷன் வந்து லைக் he was struggling. லைக் அவன் எல்லாமே ட்ரை பண்றான். அவனுக்கு வந்து லைக் என்னன்னா லைக் எல்லாமே பாடிக்குள்ள போடுறாங்க. அவன் அடிக்க முடியாத லைன் அண்ட் லென்ஸே அவனுக்கு போட்டு அவனை சோக் பண்றாங்க. என்ன புரியலனா ஐ வாஸ் பேக்கிங் ஹிம் above Conway because he is a youngster. அவ்வளவுதானே தவிர வேற எந்த சான்ஸும் இல்ல. he was not at all trying to hit the ball in the air. அதான் எனக்கு ஏனே புரியல. அவன் வந்து எல்லாமே கிரவுண்ட் எனக்கு என்னமோ அந்த ஃபிளமிங் நாதாரி மேல டவுட்டா இருக்கு எனக்கு. அவன் வந்து போன மேட்ச் முடிச்சுட்டு வந்து ஹி டோல்டுல, அதை நான் இப்ப சைட்ல போடுறேன், இந்த மாதிரி எல்லாருமே பிக் ஷாட்ஸ்க்கு போறாங்க, ஐ அம் கன்சர்ன்ட் அபௌட் ஃபியூச்சர் ஆஃப் கிரிக்கெட் அது இதுன்னு. ஏன்னா உனக்கு கேம் கீப்ஸ் எவால்விங் எவ்ரி டைம். இட்ஸ் நாட் தி சேம் லைக் யூ நோ லைக் எனக்கு என்னமோ பூமர் அங்கிள் மாதிரி கமெண்ட்ஸ் கொடுத்துட்டு இருக்க மாதிரி இருக்கு. இல்ல ஐ அம் அஃப்ரைட் நவ். ஏன்னா வந்து இப்போ ஒரே ஒருத்தன் மட்டும் ஒழுங்கா ஆடினா, ஆயுஷ் மாத்திரேன்னு ஒரு சின்ன குழந்தை வந்து நல்லா விளையாண்டு போயிட்டான். இப்ப அவன்கிட்ட போயிட்டு ஏதாவது சொன்னான்னு வைங்களேன், தம்பி என்னப்பா இப்படி ஆடுற அப்படின்னு ஒரு மீம் கூட இருந்தது. வெயிட் லெட் மீ ஷேர் இஃப் இட் இஸ் தேர். அந்த மாதிரி அவங்கிட்டயும் போயிட்டு ஏதாவது சொல்லிட்டான்னு வை, என்ன வருது, நான் இந்த மீம் தான், இப்படிலாம் அடிக்க கூடாது தம்பி, பொறுமையா நின்று நிதானமா அடி அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது இந்த மாதிரி ஒரு கான்வர்சேஷன் நடந்திருக்குமோன்னு சொல்லிட்டு எனக்கு கொஞ்சம் பயமா இருக்கு. வாய்ப்பு இருக்கு, பட் லைக் பாப்போம். லைக் இனிமே லைக் we have nothing to lose. நம்ம 6-6 ஜெயிக்கிறது வந்து இம்பாசிபிள். இல்ல அவருதான் வந்து இந்த இது மாதிரி கலாச்சார காவலர் மாதிரி பிளம்பிங் வந்து நான் கிரிக்கெட்டை காப்பாத்துவேன், நான் வந்து எனக்கு வந்து லூஸ் பண்றதுக்கு நிறைய இருக்கு, கிரிக்கெட்டோட ஃபியூச்சர் இருக்குன்ற மாதிரி ஸ்லாகிங் பண்ணக்கூடாது அது இதுன்னு பேசிட்டு இருக்காங்க. ட்ரை பண்றாங்கன்னா பாசிட்டிவிட்டி கொடுத்து என்கரேஜ் பண்ணி அதுக்கப்புறம் அவுட்புட் வாங்கணும். அண்ட் யூ கேன் இஃப் யூ திங்க் லைக் தட் லைக் யூ கேன் ஸ்லோலி டெல் தம் லைக் டோன்ட் ட்ரை அண்ட் ஹிட் ஆல் தி 6 balls. 6 ball 4 ball அடி அந்த மாதிரி சொல்லலாம். இந்த மாதிரிலாம் பேசினா லைக் இட்ஸ் கைண்ட் ஆஃப் லைக் யூ நோ அவங்களுக்கு கிரேட்டஸ்ட் எக்ஸாம்பிள் வாஸ் ரோஹித் சர்மாஸ் இன்னிங்ஸ். ரோஹித் சர்மா என்ன பண்ணானா, he hit a 6, அடுத்த பால் சிங்கிள் வச்சான், which he is not being doing. அத அவன் பண்றதே இல்ல. ரொம்ப நாளா அடிச்சா அடுத்த பால் 6 அடிக்க ட்ரை பண்ணி அவுட் ஆயிட்டு இருந்தான். ஆனா அந்த இன்னிங்ஸ்ல he was very particular not to get out. 6 அடிச்சா அப்புறம் ஃபென்சிபிளா ஒரு சிங்கிள் வைக்கிறான், அது மாதிரி ரொட்டேட் பண்ணி ஆடுறான். ஒரு 6 போனா ஆனா ஒரு பவுண்டரி வேணும் ஓவருக்கு. அதான் ஓவர் பவுண்டரி வந்துருச்சு. now you just need to rotate the strike.
சோ நான் ஆக்சுவலா அது ரச்சின் அண்ட் ரஷீத் ஸ்டார்டட் ஐ வாஸ் ஷூர் தட் இந்த பவர் பிளேலயே நமக்கு ஒரு 6 கூட வராது அப்படின்னு நினைச்சேன். ஆயுஷ் இப்படி ஆடுவான்னு எனக்கு நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஹி பிளேட் ரியலி வெல். அவன் வந்து he was playing like ஒரு லிட்டில் ரோஹித் சர்மா மாதிரி விளையாண்டான். ஆமா, கொஞ்சம் ரோஹித் சர்மா மாதிரி கொஞ்சம் கொலு கொலுன்னு இருக்கான். அந்த மொத்த மேட்ச்லயே ஒரு பிரீஃப் பீரியட் ஆஃப் ஹாப்பினஸ் இருந்துச்சுன்னா அது அவன் ஆடின அந்த ஒரு 12 பால் தான், 15 பால் தான். அப்ப வந்து ஓகே, இந்த மொத்த சீசன்ல இவனுங்க எல்லாம் பண்ணதோட அவன் பண்ண அந்த ஒரு 15 பால் சாட்டிஸ்ஃபைட் அந்த மாதிரி இருந்தது. He played really well. And Dubey வந்து like actually like Dubey and Jadeja were like irritating to the core. Like dot ball வைக்கிறான், ஒரு பாயிண்ட்ல 12 பால்ல 3 எனக்கு வந்து அது நல்ல பாலா இருந்தா பரவாயில்ல, ஃபுல் டாஸ் வந்து லாங் ஆனுக்கு நச்சு பண்ணிட்டு சிங்கிள் ஓடுறான். எனக்கு வந்து என்னடா பண்றான் துபேன்னு இருந்துச்சு. அப்ப மட்டும் அவுட் ஆயிருந்தா like he would be under heavy criticism. கடைசியில ஏதோ ஒன்று மேக்கப் பண்ணி அவ்வளவு ரன் அடிச்சான். அவன் ஏதோ வந்து பெரிய செஞ்சுரி அடிச்சு போன மாதிரி போறப்ப அவுட் ஆயிட்டு போறப்ப பேட்டை தூக்கி கிரவுட் எல்லாம் காமிச்சிட்டு போறான். எனக்கு அது புரியவே இல்லை. எனக்கு தூபே பேட்டிங் பிச்சுல அது வந்து இந்த தார் ரோடு பிச்சுமாங்க, அந்த மாதிரி ஒண்ணும் கிடையாது அந்த பிச்சுல. அதாவது நீ இனிஷியல் 3 overs இட் வாஸ் டஃப், அதுக்கப்புறம் இட் வாஸ் நெவர் டஃப். ஆயுஷ் வந்து காமிச்சிட்டு போயிட்டான் பிச்சு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. நீ வந்து யூ குட் ஹவ் ட்ரைடு சம்திங். ஜடேஜாவை இன்னட் 4 அனுப்புறாங்க, இட் இஸ் கிளியர்லி நாட் ஒர்க்கிங். எனக்கு புரியல. டூபே அவனே பரவாயில்ல ஜடேஜாக்கு. எனக்கு என்னமோ ஜடேஜா பின்னாடி வரைக்கும் இது பரவாயில்லன்னு தோணுது. எப்படி யார் வந்தாலும் இப்படிதான் ஆடுவாங்க. ஜடேஜா இப்படி வந்தா இட் இஸ் ஃபைன் when someone plays in the other end faster. இப்போ நீ ஆயுஷ் மாட்டானே, அதான பிரச்சனை. இப்ப ரஷீத் ஸ்லோவா 17 பால் 17 அடிச்சிருக்கான். ஒருத்தர் தானே ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டுக்கு மாத்தணும், 2 பேருமே ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டுக்கு மாறினா அப்படி என்ன நியாயம்? இல்ல டீமே எக்கோ ஃப்ரெண்ட்லி தான். இப்ப எல்லாரும் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் தான். இப்ப கோ கிரீன் தான். ஆர்சிபி பச்சை சட்டை போட்டு விளையாண்டா பத்தாதுடா, என்விரான்மெண்ட் கான்ட்ரிபியூட் பண்ணுடா. எங்க மாதிரி கான்ட்ரிபியூட் பண்ணும். இதெல்லாம் வந்து எடுக்கவே என்ன சொல்றது, நெஞ்சு வந்து ஏத்துக்கவே முடியல இவங்க விளையாடுறத பாத்துட்டு. அவன் என்னடானா செஞ்சுரி அடிச்ச மாதிரி பேட்டை தூக்கி காமிச்சிட்டே போறான். இவன் என்னடானா 33 பாலுக்கு அதுவும் கடைசி ஓவர்ல 50 அடிச்சு ஸ்வாட் செலிபிரேஷன் வேற. ஏன்னா இந்த இது கேட்பாங்க வெக்கமா இல்லையாடா உனக்கு அப்படின்ற மாதிரி ஒரு என்ன சொல்றது. அதை பார்த்தோன்னே எனக்கு வந்தது பாரு ஒரு கோவம், என்னால ஏத்துக்கவே முடியல. இதுல வந்து இந்த தமிழ் கமெண்ட்ரியில இருக்கானுங்க பாரு, சீக்கா என்ன சொல்றான், அந்த பிச்சை பார்த்துட்டு 170 பொட்டலம் பண்ணிடுவாங்க அப்படின்னா. டேய் தெரியுமா தெரியாதாடா உனக்கு? ஏன்னா டிவில மேட்ச் பாக்குற எனக்கே தெரியும்டா. வேர்ல்டு கப் வின் பண்ணிருக்க. ஒரு தெரிஞ்சிச்சு கலீல் போடுறான், அவங்க போட்டப்போ ட்ரெண்ட் போல்ட்டுக்கும் தீபக் சஹருக்கும் அப்படி சிங்காச்சு. இவன் போடுறான் நேரா போகுது, கலீலுக்கே நேரா போகுது. அவ்வளவுதான் முடிச்சு நம்ம நினைச்சா அவ்வளவுதான் முடிச்சாங்க. இன்னும் 2 பிளண்டர் என்னன்னா, ஜேமி ஓவர்டன். நான் ஒரு இது பார்த்தேன், ஜேமி ஓவர்டன் பவர் பிளேல எதுக்கு போடுறாங்க? ஜேமி ஓவர்டன் ஹஸ் நெவர் பிளேட் as a mean bowler. ஆடி இருக்கணும். பட் லைக் நான் அஸ்வின் அணி எடுக்க வேணாம்னு சொல்லல, யூ குட் ஹேவ் ஹேட் அஸ்வின் ஆல்சோ. என்னன்னா this is the best chance பேட்டிங் ஆடும்போது இதுல வச்சிருந்துட்டு இம்பாக்ட்ல யூஸ் பண்ணிருக்கலாம். லைக் பேட்டிங் ஃபெயிலியர்னா புவர் ஸ்ட்ராட்டஜி. அது பேட்டிங் ஃபர்ஸ்ட் இருக்கும்போது மட்டும் தான் இதை பண்ண முடியும். அந்த எடுத்து ஜேமி ஓவர்டன் நான் விஜய் சங்கர் யாரோ ஒருத்தர், நீ ஜேமி ஓவர்டன் உள்ள அங்க நீ வச்சிருந்தேன்னு வச்சுக்கோங்க, லைக் இம்பாக்ட்ல சாம் கர்னும் இம்பாக்ட்ல இருந்தான், அஸ்வினும் இம்பாக்ட்ல இருக்கான்னு வச்சுக்கோ. இன் கேஸ் இஃப் ஹி ஹேட் a batting failure, Sam Curran would have been much better. இந்த கேஸ்ல you could have had even Nathan Ellis in the impact player, ஜேமி ஓவர்டன் இம்பாக்ட் பிளேயர்ல வச்சுட்டு அஸ்வினை பிளேயிங் லெவல்ல ஆடிட்டு இருக்கலாம். இல்ல 2 பேரையும் பண்ண முடியாது. நேத்தன் எல்லிஸ் தான் நம்ம பிளேயிங் லெவல் இல்லையே. இல்ல நான் வந்து யாரோ ஒருத்தர் இது பண்ணி, இப்போ நேத்து வந்து ஓவர்டனுக்கு பேட்டிங்கே கிடைக்கல. இந்த கேஸ் யூ வுட் ஹவ் brought in Ellis. இல்ல ஓவர்டன் விஜய் சங்கருக்கு பேட்டிங் கிடைக்கல, ஓவர்டன் வந்தான். விஜய் சங்கர் அந்த ஒரு பால் விஜய் சங்கர் ஆடுவான், 4 பாலுக்கு 4 ரன் விஜய் சங்கர் அடிப்பான். எல்லிஸ் கூட நீ வந்து ஆடிப்பான்னு சொல்றேன். லைக் பேசிக்கலி Ellis can do it. Ellis is a VPL winning captain. He has scored அந்த ஒரு மேட்ச்லாம் வந்து தனியா 40 ரன் அடிப்பான் எல்லிஸ். அப்ப அவன் எல்லிஸ் கூட அங்க வச்சிட்டு நீ பேசிக்கலி என்ன, நீ விஜய் சங்கர் கூட நீங்க வச்சிருக்கலாம் இம்பாக்ட் சம். சிம்பிள். ஆமா, பத்திரானா இஸ் கிளியர்லி நாட் ஒர்க்கிங். பத்திரானா வந்து நீ 13வது ஓவர் தான் கொண்டு வர போறேன்னா ஐ டோன்ட் இல்ல. எனக்கு ஒரு பாயிண்ட் இருக்கு. அங்க என்னன்னா பத்திரானா கேம். அதான் அது இல்லாம மேட்ச் வாஸ் டன் when பத்திரானா கேம் இன். ஆமா, லைக் இல்ல நான் இன்னொன்னு என்னன்னா, லைக் ஆக்சுவலி இந்த பீடாக் எல்லாம் இருக்கான்ல, அவன் வீடியோல நான் பாக்குறேன், பார்த்தபோது அவன் சொல்லியிருந்தான். பட் அவன் சொன்னது ஃபேர் பாயிண்ட் தான். உன்னோட பிரைம் பவுலர் ஒருத்தன் இஃப் ஹி கான்ட் பவுல் இன் பவர் பிளே தென் இட்ஸ் அஃபெக்டிங் தி டீம் தான். பத்திரானா லைக் நான் வந்து அவன் நல்லா போடலன்னு சொல்லல, அவன் எத்தனை நல்லா தான் போடுறான். ஆனா அவன் ஒரு ஓவர் முன்னாடி அப் ஃப்ரண்ட் அவன் 11வது ஓவர் 13வது ஓவர் போட தேவையில்ல, அதை கொண்டு வந்து பவர் பிளேல போட்டோம். லைக் நமக்கு நிறைய இஷ்யூ சார்ட் அவுட் ஆயிருக்கும். ஏன் அவனால போட முடியாதா, இல்ல நீங்க அவனுக்கு போடக்கூடாதுன்னு இருக்காங்களா? ஒரு ஓவர் போடலாமே, ஒரு ஓவர் போடலாம்.
அண்ட் ஒய் ஆர் யூ பீங் சோ டிஃபென்சிவ்? ஏன் 100 வந்து 10 ஓவர்ஸ்க்கு அப்புறம் தான் வரணுமா? இஃப் அஸ்வின் வாஸ் நாட் ரியலி பவுலிங் பேட், இந்த மேட்ச் வந்து அஸ்வின் வாஸ் பவுலிங் ஓகே, டிஃபென்சிவா போட்டான், பட் ஹி வாஸ் பவுலிங் ஓகே. அந்த அதர் எண்ட்ல வந்து 100 போட்டிருந்தா இட் வுட் ஹவ் பீன் a different story. Maybe he could have picked wickets. லைக் இல்லனா ஜடேஜா அஸ்வின் ரெண்டு பேருமே டிஃபென்சிவா போட்டாங்க. அதுதான் இஷ்யூ பேசிக்கலி. லைக் தேர் இஸ் நோ பாயிண்ட். அவன் 6 ஓவர் 60 ரன் அடிச்சான். அதுக்கு அப்புறம் நீ டிஃபென்சிவா போட்டு என்ன பண்ண போற? லைக் இஸ் கோனா ஸ்டில் டு தி சேம். அண்ட் ஸ்கை இஸ் வெரி குட் பிளேயிங் ஸ்பின். அண்ட் ரோஹித் இஸ் ஆல்சோ. அவன் ஃபுல்லா எல்லா பாலையும் தூக்கி ஸ்வீப் அடிக்கிறான். ஒண்ணும் பண்ண முடியல. இட் வாஸ் டன் ஆக்சுவலி. பவர் பிளே முடிஞ்சு ஒரு 2 ஓவர்லயே இட் வாஸ் டன். ஓவர் 2 ஓவர்ல 30 அதுலயே முடிஞ்சு. லைக் நம்ம முன்னாடி அஸ்வின் பவர் பிளேயர் போட்டப்ப அஸ்வினை மட்டும் சொல்லிட்டு இருந்தோம். அவன் அஸ்வின் 20 ரன் கொடுப்பான். அதே மேட்ச்ல ஓவர் 2 ஓவர் போட்டு திரும்ப 30 ரன் கொடுத்துருப்பான். மைக் நீ வந்து இது பண்ண. யா சொல்லு. அது வந்து இங்க ஒரு சவுண்ட் வந்துச்சு, அதனால மியூட் பண்ணேன். ஓகே. அஸ்வின் சொல்லுங்க. நான் ஒரு நிமிஷம் மியூட்ல வச்சுக்கிறேன். நீ பேசு. சோ இஷ்யூ வந்து லைக் இவங்க பவர் பிளே ஸ்ட்ராட்டஜி அன்ஷுர் அண்ட் கலீல் வில் ஒர்க். அன்ஷுர் அண்ட் கலீல் 5 ஓவர் போடுங்க, 6வது ஓவர் நீங்க ஸ்பின்னுக்கு கொடுங்க. இல்லைனா லைக் இன்னொரு ஐடியலி யூ ஷுட் கிவ் டு பத்திரானா பவுலிங் தி 11th ஓவர் பிரேக்ஸ் தி ஸ்பின்னர்ஸ் மொமெண்டம் இன் மை ஒபினியன். ஆமா 16 18 20 அந்த மூணு பத்திரானா போடலாம் நேரா. லைக் இது வந்து லைக் ஆர் லைக் இஃப் யூ வாண்ட் டு ஜஸ்ட் பால் 2 overs லைக் தென் கிவ் சம்திங் இன் தி 13 ஆர் 8th ஓவர் 9th ஓவர் மாதிரி கொடுங்க. பட் ஒரு ஓவர் பத்திரானா பவுலிங் இன் பவர் பிளே இஸ் நீடட். ஐ டோன்ட் நோ அவன் டெத்ல போற மாதிரியே வந்து போட்டுமே பவர் பிளேல ரன் போறது இல்லல. யாக்கரே ஒரு பால் ஒவ்வொரு டைமும் இட் இஸ் பீயிங் டன் இன் தி பவர் பிளே அண்ட் 10 ஓவர்ஸ்ல மேட்ச் முடிஞ்சிருது. அதுக்கு அப்புறம் மேட்ச் செட்டதுக்கு அப்புறம் பத்திரானா வந்து போட சொன்னா ஐ டோன்ட் திங்க் அவன் வந்து ஒழுங்கா போட்ட மேட்ச்ல ஐ திங்க் வி பவுல் ஃபர்ஸ்ட்ல. ஆமா அவன் பவுலிங் he has something to bowl. ஆனா வந்து நம்ம அவங்க சேஸ் பண்ணும்போது நம்ம போடுறோம்னா he has nothing to bowl when he comes in the 13th over. அதுக்கு அப்புறம் என்ன அவுட் ஆஃப் நோவேர் அந்த புல் பண்ண முடியும் லைக் கேம். ஆமா அது அந்த அளவு he is not doing it. and எக்ஸ்ட்ராஸ் மேல எக்ஸ்ட்ராஸ் போடுறான். இவன் போட்டு அத வைடு போடுறத புடிச்சே தோனிக்கு இடுப்பு புடிச்சுக்கும் போல இன்ஜூரி ஆயிடு மாட்டிருக்கு. முன்னாடி நான் வைடு கம்மியா போறான்னு நினைச்சேன் இந்த சீசன். இந்த மேட்ச் நான் பார்க்கல. 10 ஓவர்லயே முடிச்சு அவன் வந்து தெரியும்ல, அவன் வந்து சின்ஸ் பத்திரானாஸ் டெபியூட் வந்து ஹையஸ்ட் நம்பர் ஆஃப் எக்ஸ்ட்ராஸ் வந்து தலைவன் தான். ஆக்சன் பட் இந்த சீசன் கம்மியா தான் இருந்துச்சு. இந்த மேட்ச் தான் மேபி திரும்ப இஸ் பேக் டு சோல். இல்ல ரெண்டு ஓவருக்கு 2 வைடு போட்டுறான். ஒரு வைடு 2 வைடு போட்டுறான். அதுல வந்து மாற்றமே கிடையாது. அண்ட் ஒய் நாட் என்ன சொல்றது, இன்னொரு யங்ஸ்டரை ட்ரை பண்ணலாம். இப்ப ஐ திங்க் அவர் சீசன் இஸ் டன். ஆமா இன்னொரு மேட்ச் தோத்து தான் ட்ரை பண்ணுவேன்னு இருக்காதீங்க. தயவு செய்து ரிப்பேர் பண்ணுங்க. இல்ல இந்த 6 மேட்ச்க்கு 6 மேட்ச் ஜெயிக்கிறதெல்லாம் வந்து நடக்காது. அது இந்த டீம் வச்சுக்கிட்டு. இப்ப இன்னொன்னு சொல்றேன், இந்த நல்ல வேலை ருத்துராஜுக்கு வந்து எல்லாரும் சொல்றாங்க இன்ஜுரி இல்ல அது இதுன்னு சொல்லி. ஒருவேளை அவனுக்கு இன்ஜுரி இல்லைன்னா சிஎஸ்கே அவனை காப்பாத்தி விட்டுருக்காங்க, அவ்வளவுதான் சொல்ல முடியும். இல்லன்னா அவனை ஸ்கேப் அவுட் ஆக்கிப்பாங்க. மேபி அதனால கூட வந்து அவனுக்கு கொஞ்சம் அந்த இருந்தப்பவே வந்து தம்பி இன்ஜுரி இருந்தது அப்படின்னு சொல்லி இப்போ இந்த பேக் கிளாஸ் கம்மியா இருக்கு தோனி கேப்டனா இருக்கனால. இன்கேஸ் ருத்ராஜ் கேப்டனா இருந்தா டிஃபரண்ட் ஸ்டோரி. அவனை வந்து வச்சு செஞ்சிருப்பானுங்க. அவன் தான் காரணம்ட்டு. இப்ப என்ன தோனி இந்த டீமை வச்சுட்டே ஒண்ணும் பண்ண முடியாது. இந்த டீமை வச்சுட்டு க்ளோஸா ஃபைட் தான் கொடுக்க முடியும். நம்மளால அதுவே பண்ண முடியல. அதுக்கு காரணம் இந்த மேனேஜ்மெண்டா இல்ல தோனியும் அப்படிதான் நினைக்க. தோனிக்கு எனக்கு என்னமோ பெருசா இன்ட்ரெஸ்ட் இருக்க மாதிரி தெரியல. அவருக்கு வந்து அந்த வின்னிங் ஒரு அந்த ஹங்கர் அதெல்லாம் வந்து இப்போதைக்கு பண்ண முடியாதுடா. இட்ஸ் டோட்டலி ஜஸ்ட் லைக் ரன்னிங் அலாங் அவ்வளவுதான். நான் ஒரு வீடியோல பார்த்தேன் தோனி வந்து எப்படி இருக்காருன்னா, இப்ப வந்து அவர் லாஸ்ட் பேஸ்ல இருக்காரு. அவர் வந்து லிட்டரலா எப்படின்னா, சரி நம்ம ஜட்டு அஸ்வினோட எல்லாம் ஒண்ணு பண்ணா பழகிட்டோம், அவனுங்க எல்லாம் டிராப் பண்ண முடியாது, நமக்கு வந்து அந்த ரிலேஷன்ஷிப் தான் முக்கியம், சிஎஸ்கே என்ன இந்த சீசனுக்கு போனா போகுதுன்ற மாதிரி அவனுங்க எல்லாம் வச்சு விளையாண்டு. இல்லன்னா தேர் இஸ் நோ பாயிண்ட் இன் பிளேயிங் அஸ்வின் அந்த மாதிரி சொல்லியிருந்தான். எனக்கு என்னமோ அதுவே உண்மையா இருக்குமோன்னு ஒரு ஃபீலிங் வருது. இல்ல லைக் எனக்கு வந்து அவன் வந்து we are asking அஸ்வின் to do the tough job அப்படிலாம் சொல்லுவான். எனக்கு அப்பவே வந்து அஸ்வினை பேக் பண்றானா இந்த மேட்ச் டிராப் பண்ணிருக்காங்க, கான்ட்ராக்டிங்கா இருக்கேன்னு இருந்துச்சு. சோ ஐ திங்க் he is just captaining on field. Still the management decisions நினைக்கிறேன். இதுல சாண்ட்னர் போடுறதெல்லாம் பார்த்துட்டு அஸ்வினை இம்பாக்ட் பிளேயரா கொண்டு வந்துட்டானுங்க. அவன் சாண்ட்னர் என்னன்னா ஸ்லோவர் த்ரூ ஏர் போட்டுட்டு இருக்கான். நம்ம ஆளுங்க வந்து இந்த 100 ஜட்டு எல்லாம் விருட்டு போடுறானுங்க. 90 95 100 போட்டு போட்டோம் தெரியுமா மைல்ஸ்லயா 70 மைல்ஸ் per hour 70 கிலோமீட்டர் per hour. அப்ப கம்மி தானே? ரொம்ப கம்மி. சாண்டர் போட்டான். திரும்ப லைக் வைட் ஆயிடும். இல்லடா அது மாதிரி தான் போடணும். தட் கிரியேட்ஸ் சம் ஆப்பர்ச்சுனிட்டில கண்டிப்பா அது பட்டிருந்தா இட் வுட் ஹவ் ஜஸ்ட் கான் அப் தேர். அது வந்து விக்கெட் தான் ஆயிருக்கும். நம்ம ஆளுங்களுக்கு அடிக்கவே தெரியல. அதை நம்பி சரி ஸ்பின்னர்ஸ் நல்லா போடுறாங்கன்னு நினைச்சு நம்ம ஆளு இவனை கூட்டு வந்துட்டாரு. அன்ஷுல் கம்போஜ் கேவ் யூ 2 important wickets in the last 2 matches. பூரான் மட்டும் விக்கெட் எடுக்கலன்னா
ஜஸ்ட் இமேஜின் எல்எஸ்ஜி கூட ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது, 1% கூட சான்ஸ் கிடையாது. இல்ல அவனோட கான்ஃபிடன்ஸ் குறையும்ல. அண்ட் ஈவன் அந்த ஃபீல்டிங்ல he was very good ரா, he was showing so much intent and அந்த ஒரு 6 எல்லாம் தடுப்பான். நேத்து இப்ப அந்த ஆயுஷ் மாத்திரை பண்ண மாதிரி அவனும் he was good in the field. அவன் ஒரு இன்டென்ட் காமிச்சான் இவன் அன்ஷுல் கம்போஸ். ஐ மீன் இப்ப வந்து தோனி சொன்ன மாதிரி if we are out of it we should just try some new என்ன சொல்றது combinations for the next year ன்னு சொன்னா. I just hope they took take that seriously and இனிமே it is not about winning, it is about at least not getting the wooden spoon. என்ன பொறுத்த வரைக்கும் எனக்கு வந்து அது வேணாம். we have never done that. நம்ம அடுத்த மேட்ச்க்கு என்ன பண்ணுவோம்னு நினைக்கிறேன், என்ன பிளேயிங் லெவன் ஆடணும்னு நினைக்கிறேன். எனக்கு வந்து அதான் சொல்லிட்டேன், இப்போ வந்து இட் இஸ் நாட் அபவுட், ஆனா அடுத்த மேட்ச் இஸ் அபவுட் வின்னிங். ஏன்னா அடுத்த மேட்ச் தான் வந்து மான் கொம்பு ஃபைட். அடுத்த மேட்ச் எவன் தோக்குறானோ அவனுக்கு தான் wooden spoon. கண்டிப்பா கண்டிப்பா. அதனால வந்து ஏதாவது பண்ணி அடுத்த மேட்ச் ஜெயிச்சிடணும். நம்ம சென்னைன்றனால தயவு செஞ்சு அந்த பிச்சை மாத்துங்களா. இந்த 200 பிச் எல்லாம் கொடுத்தீங்கன்னா அதான் 1% கூட சான்ஸ் கிடையாது சிஎஸ்கே வின் பண்றதுக்கு. பேட்டிங் பிச் எல்லாம் கொடுத்தாங்கன்னா they should go back to their strength. நீ வந்து ஒழுங்கா இது பண்ணும். அஸ்வின் கூட அடுத்த மேட்ச் ஆடுங்க, எல்லாம் லெஃப்ட் ஹேண்டர்ஸ் இருக்கானுங்க, ஒன்னும் பிரச்சனையே கிடையாது. லைக் ஓவர்டன் ஸ்பாட்டுக்கு பதிலா எனக்கு என்ன தெரியுமா பண்ணும், டிராப் ஓவர்டன் அண்ட் ரச்சின் பிரிங் சாம் கரன் அண்ட் டிராப் ரச்சின். ஃபர்ஸ்ட் ரச்சினை டிராப் பண்ணு, ரச்சினை டிராப் பண்ணிட்டு சாம் கரன் யார வேணா ஆடு. சாம் கரன் இருந்தாலும் ஓகே. என்ன கேட்டனா யூ குட் ப்ளே ரஷித் அண்ட் ஆயுஷ் அட் ஓபனிங்டா. ஒன் டவுன் சாம் கரன் சொல்றியா? எனக்கு ரைட் லெஃப்ட் வேணும் டாப்ல, அப்பதான் பவர் பிளேல அவனுக்கு வந்து கொஞ்சம் எரராவது இருக்கும். ஓகே அது மாதிரினா ஓகே ஃபைன். அப்படி இருந்தா ரஷீத வந்து அட் நம்பர் 3 விளையாடலாம் என்ன கேட்டா. ஏன்னா ஹீஸ் நாட் அ ஓபனர் ஆக்சுவலி. இல்ல ஆயுஷ் சாம் கரன் வேணாம்டா, ரஷீத் லெட் ஹிம் ஓபன். ஒரு எக்ஸ்ப்ளோசிவ் ஒரு ஸ்ட்ரைக் ரொட்டேஷன் தான் நமக்கு வேணும். ரெண்டு பேருமே போய் அடிக்க ட்ரை பண்ணி அவுட் ஆகணும், எல்லாத்தையும் கொஞ்சம் ஸ்ப்ரெட் அவுட் பண்ணாதான் பெட்டர். தெரியல, ஐ டோன்ட் நோ இஃப் சாம் கரன் கேன் பி எக்ஸ்ப்ளோசிவ். அது வந்து எனக்கு டவுட் தான். பட் ஓகே ஐ டேக் இட். ஏன்னா சுத்தலாம், ட்ரை பண்ணலாம். ஆமா, பிரவேஸ் உள்ள வந்துட்டா விஜய் சங்கரை டிராப் பண்ணிட்டு அன்சுல் கம்போஜ் ஆகும். பட் இதெல்லாம் வந்து இஃப் பிரவேஸ் அண்ட் இவன் வந்து ஒரு ஓவர் கொடுத்தாங்கன்னா இட் வில் பி ஈஸி. யாரு பிரவேஸ் அண்ட் பிரவிஸ் அப்புறம் தான் இந்த கிரிக்கெட் இருக்காங்க டூபே எல்லாம் எல்லாம் சேர்ந்து ஒரு 2 ஓவர் போட்டாங்கன்னா போதும். யாரோ எல்லாம் சேர்ந்து ஒரு 2 ஓவர். 6 bowler ஆல்ரெடி இருக்காங்க, இவங்க எல்லாம் ஏன் போடணும்? ஓ சாம் கரன் போடுவான்ல. ஆமா, நான் அதனாலதான் ஓவர்டன் பதிலா சாம் கரன் நல்லா. சாம் கரனையும் சேர்த்து தான், சாம் கரனும் சேர்ந்து ஒரு 3 ஓவர் போட்டா போதும். சாம் கரனுக்குலாம் 4 ஓவர் கொடுக்க முடியாது. ஆக்சுவலி சாம் கரன் ஆனா அன்சுல் கம்போஜ் ஸ்பாட்ல நீங்க வந்து ஒரு பேட்ஸ்மேன் கூட கன்சிடர் பண்ணலாம். யூ கேன் ஹேவ் an impact if you are batting first and then use accordingly. ஏன்னா ஓவர் நீ போட்டாங்க லாஸ்ட் மேட்ச், அந்த ஓவர் சாம் கரன் போடுவோம், அவ்வளவுதான். எனக்கு வந்து நம்ம இன்னும் வந்து ஒரு 2013-14 ஸ்டக் ஆயிட்டோம்னு தோணுது, அவ்வளவுதான். வேற ஒன்னும் சொல்றதுக்கு இல்ல. அது இப்போ ஈவன் whoever you bring in with the attitude Fleming is talkingல, I don't see them winning or doing anything. இந்த attitude வந்து அட்லீஸ்ட் லைக் தீஸ் நீ சொன்ன மாதிரி இந்த யங்ஸ்டர்ஸ் எல்லாம் ட்ரை பண்ணி யாரெல்லாம் தேர்வாங்க மாட்டாங்கன்னு பார்த்தா நீங்க ஸ்குவாட ஃபைனலைஸ் பண்ணலாம் அடுத்த வருஷத்துக்கு. இல்ல எனக்கு இவ்வளவு இயர்ஸ் வந்து ஐ தாட் Fleming is okay. ஆனா வந்து எனக்கு இந்த தடவை பேசுறது வந்து எனக்கு not really he is getting outdated, அவ்வளவுதான். லைக் probably லைக் அந்த மாதிரி தான் ஆகுது. அதான் எல்லாரும் நீங்க டொக்கு போடுறீங்கன்னு சொன்னோன்னே டொக்கு போடுறது எவ்வளவு கஷ்டம் தெரியுமாடா அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்கான். ஆமா ஆமா, சரி நம்ம குயிக்கா அடுத்த மேட்ச் ரிவ்யூ போயிடுவோம். லைக் டுமாரோஸ் மேட்ச்க்கு ரிவ்யூ போயிடுவோம். the matches between LSG and DC, what are your thoughts? LSG எப்படி ஜெயிக்கிறாங்கன்னே தெரியல, ஆனா ஜெயிச்சிட்டே இருக்காங்க. அண்ட் DC மயங்க் யாதவ் மை பிளே டுமாரோ. ஸோ அண்ட் ஆல்சோ ஆனா டிசி வந்து டிசி ஸ்ட்ராங் தான். எங்க நடக்குது, ஏக்னாவா இல்ல தராசா கோட்லாவா? ஏக்கனால நடக்குதா? அப்ப எல்எஸ்ஜி மைட் ஹேவ் அப்பர் ஹேண்ட்ரா. பாப்போம். சேம் தாட்ஸா. எனக்கு என்னமோ டிசியோட அந்த கடைசியில எப்படியா ஒன்று பண்ணி ஜெயிக்கிற லக் வந்து கண்டினியூ ஆகும்னு தோணல. லைக் போன மேட்சே அது கண்டினியூ ஆகல, தோத்துட்டாங்க. நீ பேச, நான் ஒரு 1 minute மியூட் பண்ணிக்கிறேன், நீ பேச அப்படியே. ஸோ எனக்கும் அதே தான். ஸோ ஐ திங்க் எல்எஸ்ஜி மைட் வின் டுமாரோ. ஐ எம் கிவிங் எல்எஸ்ஜி எட்ஜ் ஆஃப் லைக் 55-45. எல்எஸ்ஜி சொன்ன மாதிரி மயங்க் யாதவ் வந்தா பவுலிங் லுக்ஸ் பிட் ஓகே. அண்ட் எய்டன் மார்க்கம்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் ஆல்சோ நம்ம பேசணும். லைக் நீ முன்னாடியே சொல்லியிருந்த அவன் வந்து போன மேட்ச் நல்ல இன்னிங்ஸ் ஆனான். ஸோ அவங்க டாப் 3 வந்து இன்னும் ஜிடியோட டாப் 3 மிமிக் பண்ற மாதிரி இருக்கு. எய்டன் மார்க்கம், மிச்சல் மார்ஷ், நிக்கோலஸ். அந்த கன்சிஸ்டன்சி அதுக்கு ஈக்குவலா இல்ல, பட் அதுக்கு அடுத்த பிளேஸ்ல இவனுக்கு வந்து செகண்ட் பிளேஸ் சொல்றேன். மிமிக் லைக் நாட் லைக் them but like it was equal. ஏனா வந்து ஃபர்ஸ்ட் 3-4 மேட்சஸ்ல 5 மேட்சஸ்ல மார்ஷ் டாட் 450s.
ஓ, இங்க சாய் சுதர்ஷன் 550s நேற்று மேட்ச்ல. அவன் வந்து ஃபர்ஸ்ட் 5 இன்னிங்ஸ்லயே 450 அடிச்சிட்டான். ம். அதுல ஒரு டக்கு 450. சொல்ல முடியாது, நாளைக்கு அதுல ஒரு 50 அடிக்கலாம். சர்ப்ரைசிங் ஃபேக்ட் என்னன்னா, அதுக்கு முன்னாடி இருக்க 10 வருஷம் ஐபிஎல் கெரியர்லயே 350 தான் அடிச்சிருக்கான். சரி, ஆமா, நான் எப்பவுமே ஃபேண்டசில மிச்சல் மாசம் எடுப்பேன். ஆல் ரவுண்ட் அவுட் கண்டிப்பா. ஆயிடுவான். அவுட் ஆயிடுவான். லைக் 2 3 மேட்ச் கிளிக் ஆனா, அதனால அவன் ஒரு 4 மேட்ச் வச்சுட்டு இருந்தேன். கேப்டனா வேற போடுவேன். ஆனா பூரன் அன்ரியல் கன்சிஸ்டன்சி. ஆனா இந்த கடைசி 3 மேட்சா ஒரே மாதிரி அவுட் ஆயிருக்கான். நான் பார்க்கல ஆக்சுவலி, லைக் அவுட் ஆனது. பட் ஹி வில் கம் பேக். லைக் இன்னைக்கு என்ன டிசி பவுலிங்கா? டிசி பவுலிங் ஆக்சுவலி தே ஹேவ் வெரி குட் ஸ்பின் பவுலிங். அங்கதான் இஷ்யூ. பாப்போம். எனக்கு கீ பிளேயர்ஸ் யாரா இருக்கும்னு நினைக்கிறேன். கீ பிளேயர் டிசிக்கு வந்து கீ பிளேயர் யாரா இருக்குன்னா குல்தீப். அவங்களுக்கு வந்து எல்எஸ்டிக்கு வந்து மார்ஷ். மார்ச். ஓகே, ஐ எம் கோயிங் வித் பூரன். இன்னைக்கு என்னமோ ரெண்டு ஃபெயிலியர் ஆயிடுச்சு. இதுக்கு மேல வந்து தாங்காது. இன்னைக்கு அடி இருக்குன்னு நினைக்கிறேன். பூரன் வந்து ஒரு வாய்ப்பு இருக்கு. அந்த டாப் 3 நாளைக்கு பெர்ஃபார்ம் பண்ண வாய்ப்பு இருக்கு. அண்ட் ஐ ஃபீல் ஏக்னா ஸ்டேடியம் வந்து மோர் சூட்டட் ஃபார் கேஎல் ராகுல் டு பேட். ஸோ கேஎல் ராகுல் ரிவெஞ்ச் ஸ்டோரியா? அண்ட் வந்து அதுதான் நான் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்றேன். த ஒன்லி திங் ஐ என்ன சொல்றது, ஓகே அப்போ வந்து அது சேஞ்ச்டா. எனக்கு எல்என்ஜி இல்லடா, டிசிடா. டிசியா? ஓகே ஓகே. நாளைக்கு இருக்குடா அந்த கோயங்கா மூஞ்சிலே அடிக்கிறான்டா கேஎல் ராகுல். ஐ எம் எக்ஸைட்டட் இப்போ அந்த மேட்ச்க்கு. நான் இந்த கேஎல் ராகுல் இதே மறந்துட்டேன். ஆமா, ஃபர்ஸ்ட் மேட்ச் வந்து ஆக்சுவலி கேஎல் ராகுல் மிஸ்ட் அவுட் பிகாஸ் குழந்தை பிறந்ததுனால he couldn't play. ஓகே. பட் இப்போ அவங்க ஊர்லயே இந்த மேட்ச் ஆமா இந்த மேட்சும் வந்து இந்த கிரவுண்ட் வந்து இது என்னோட பழைய கோட்டடா அப்படின்னு சொல்லி வந்து சோட வைப்பாரா? அந்த மாதிரி ஏதாவது பண்ணோம் கண்டிப்பா. ஏன்னா வந்து அவன் இப்போ கொஞ்சம் அக்ரெசிவா இருக்கான். ஐ லைக் திஸ் கேஎல் ராகுல். எனக்கு வந்து அவன் ரொம்ப கான்பிடண்டா இருக்கான். பிடிச்சிருக்கு. ஓகே, நம்ம நாளைக்கு பொறுத்திருந்து பார்ப்போம் யார் ஜெயிக்கிறாங்கன்னு. ஸோ ஐ சே எல்எஸ்ஜி, பூர்ணா சே டிசி. நாளைக்கு என்ன ஆகுதுன்னு பார்ப்போம் கைஸ். ஸோ யா, இதோ முடிச்சுக்கலாமா? ம். ஓகே, ஓகே. ஓகே, பை பை. பாய் கைஸ், பை.